அண்ணே, நம்ம ஃபோன் பண்ணுவோன்னு அண்ணி, காவேரி, வீணா 3 பேருமே ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்களே. என்னங்க? அகிலா, இங்க இன்னும் வேலை முடியல. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. சொல்லுங்க. நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி துர்கா சாதாரண மனுஷி கிடையாது. அவளை அழிக்க காலன் சாமி அதிரடியா ஒரு முடிவெடுத்திருக்காரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அது என்னன்னா, அப்படின்னா துர்கா பொண்ணே இல்லைன்னு சொல்றீங்களா? அவட்டங்கிறீங்க, கரும்பிசாசு வரப்போகுதுங்கிறீங்க. நீங்க சொல்றத கேக்குறப்பவே பயமா இருக்குங்க. இத பாரு, பயந்தா எதுவும் நடக்காது. கரும்பிசாசு வர்றப்ப நீங்க எல்லாருமே காலன் சாமி சொல்ற மாதிரி நடந்துக்கணும். அதனால மனதளவுல நீங்க உங்களை தயார்படுத்திக்கங்க. எல்லாம் முடிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துடுறோம். மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்குவோம். நீங்க வீட்டுக்கு போயிருங்க. என்னங்க? ஐயோ, நாட்டுல எத்தனையோ கொலை நடக்குது. கொலை பண்ணவெல்லாம் காசு பணத்தை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கான். ஆனா நாமளும் ஒரு கொலைய பண்ணோம். அவ செத்தாளா இல்லையா? வீட்டுக்கு வந்தவ அவளா இல்ல அவள மாதிரியே வேற ஒருத்தியா? இப்ப என்னவோ புதுசா அவட்ட கவட்ட எல்லாம் வேற சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நாம ஒரு மனுஷி கூட சண்டை போடல. நம்ம கிட்டயும் தான் கோடி கோடியா பணம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? இந்த காலான் சாமிக்கு அறிவு இருக்கா இல்லையா? கடப்பா கனகாவுக்கு என்ன மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறாரு. என்ன கேட்டா அவ யாருன்னு நானே சொல்லிடுவேன். ஒரு உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சொல்லவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம நான் படுற பாடு இருக்கே. ஷோ காவேரி, வா வீட்டுக்காவது போவோம். சரிக்கா. வீணா, என்ன தடி யோசிச்சுட்டே இருக்க? வா போலாம். சரிங்க அத்தை. வாங்க.